ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஜிகே குவிஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், தமிழ்நாட்டில் முக்கடல்களும் சந்திக்கும் இடம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு சரியான விடை எல்லாத்துக்குமே தெரியும், கன்னியாகுமரி. கன்னியாகுமரியில் தான் வந்து இந்த 3 கடல்கள் வந்து சந்திக்குது. அதாவது அரபிக்கடல், இந்திய பெருங்கடல், அடுத்தது வங்காள விரிகுடா. இந்த 3 வந்து சந்திக்கிற இடம் வந்து கன்னியாகுமரி. அடுத்தது வந்து வேங்கையின் மைந்தன் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு சரியான விடை அகிலன் தான் வந்து இந்த புக்கை வந்து எழுதியிருக்காரு, வேங்கையின் மைந்தன் அப்படிங்கிற புக்கை. அடுத்தது தொல்காப்பியம் குறிப்பிடும் சார்பெழுத்துக்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை எழுத்துக்கள் அப்படின்னா 3 அப்படிங்கிறது தான் வந்து சரியான விடை. 3 எழுத்துக்கள் தான் வந்து சார்பெழுத்துக்கள் அப்படின்னு தொல்காப்பியம் வந்து சொல்லுது. அடுத்து வந்து சலிசைலிக் அமிலத்தை கீழ்கண்ட எந்த முறையில் தயாரிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து கோல்வேயின் முறை அப்படிங்கிறது தான் சரியான விடை. கோல்வேயின் முறையில் தான் வந்து இதை தயாரிக்க முடியும். அடுத்தது 24 மணி நேரத்தில் 3 அடி உயரம் வரை வளரக்கூடிய தாவரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு நாளைக்கு வந்து 3 அடி வந்து வளரக்கூடிய தாவரம் வந்து மூங்கில். அடுத்த கேள்வி, வருமான வரி என்பது இது வந்து என்னன்னா நேர்முக வரி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ்ன்னு இருக்குது. இதில் வந்து டைரக்ட் டேக்ஸ் அதாவது நேர்முக வரி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து வானவில்லில் காணப்படும் நிறங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. வானவில்லில் மொத்தம் 7 நிறங்கள் இருக்குது. அடுத்தது பூமி ஏறத்தாழ கோள வடிவமானது என்ற முதலில் கூறியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு சரியான விடை தாலமி. தாலமி அப்படிங்கிறவங்க தான் வந்து பூமி வந்து ஏறத்தாழ வந்து கோள வடிவமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து தொல்காப்பியத்துக்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து சரியான விடை இளம்பூரணார். இளம்பூரணார் அப்படிங்கிறவர் தான் தொல்காப்பியத்துக்கு உரை எழுதியிருக்காரு. அடுத்து வந்து கருப்பு நிற மண்பாண்டங்கள் கிடைக்கும் மாவட்டம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு சரியான விடை திருநெல்வேலி. அடுத்த கேள்வி, இந்தியாவில் காடுகளின் நிலப்பரப்பு எத்தனை சதவீதம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு சரியான விடை 23%. இந்தியாவில் வந்து 23% வந்து காடுகளோட நிலப்பரப்பு இருக்குது. அடுத்து வந்து தமிழ் நெடுங்கணக்கு நூல்கள் எழுதும் முறை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு சரியான விடை இடமிருந்து வளம். இடமிருந்து வளம் எழுதுறது தான் வந்து தமிழ் நெடுங்கணக்கு நூல்கள் எழுதும் முறை. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.